இல்லாமல் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக. உலக கல்வியில் உஸ்மானி ஆலிம்கள் தலைப்பு. சிறு வயதிலே குடும்பத்தில் 3 மருமகள்கள். அவர்களை சந்திக்க வந்த ஒருவரிடத்திலே 3 பேரும் மருமகள் 3 பேரும் அந்த வந்தவரிடத்திலே சொல்றாங்க. அவங்க கேட்கிறாங்க, உங்க கணவர் என்ன செய்யறாங்க? சொன்னாங்க, ஒரு மருமகள் சொல்லுகிறார், எங்க கணவர் பிசினஸ் பண்றாங்க. இன்னொரு மருமகள், என்னுடைய கணவர் ஆபீசர். மூன்றாவது மருமகள் ரொம்ப ஆழ்ந்த குரலோடு, கொஞ்சம் மிக்க உணர்ச்சியோடு, ஒரு சிறுமை மனதோடு, எங்க ஹஸ்பண்ட் அசரத். அப்படியா? அசரத்தா வந்தவங்க உலமாக்கள் என்றால் இது ஒரு வெகுஜன மக்களினுடைய ஒரு பார்வை, பெண்களுடைய சிந்தனை. ஆபீசர் அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிட், பிசினஸ் மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிட், அசரத்து ஆலிம்சா ஹஜரத்து அப்படின்னா அலைன்ஸ் மாத்துறாங்க. நல்ல மாப்பிள்ளையா சொல்லுங்க. ஆலிம்சா மாப்பிள்ளையா சொல்லலாமா? ஆலிம்சாவா? சொல்லுங்க. சொசைட்டியினுடைய மன நிலை எப்படி இருக்க? இந்த பெண்களினுடைய உள்ளத்தினுடைய அந்த கிடைக்கைகள் தான் இன்றைய உலமாக்களினுடைய சொசைட்டியினுடைய சிந்தனையாக ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அருமையானவர்களே, இந்த அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்படி நாம் அறிகிற கேள்விப்படுகிற இந்த நிகழ்வுகள்தான் நம்மை கொஞ்சம் சிந்திக்க தூண்டியது. ஏன் இந்த உலமாக்கள் ஏன் இந்த கல்வி என்கிற பொது கல்வியை விட்டு விலகி இருக்கிறார்? பொது தொழில்கள், பொது விதமான துறைகளில் என்கிற சிந்தனை தான் உலக கல்வி என்று சொல்லப்படுகிற இந்த கல்வியில் நாம் பயில வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அதை நோக்கி நம் சிந்தனையை திருப்பியது. இங்கே பயான் செய்ய வேண்டியதில்லை, ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் சொன்னாங்க. அறிந்த விஷயங்களை, அனுபவப்பட்ட விஷயங்களை நமது பிள்ளைகளோடு, நம்முடைய தோழர்களோடு, சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்கிற நிகழ்ச்சியாக அமைத்திருக்கிறார் ஏற்பாட்டாளர்கள். அருமையானவர்களே, நமது கல்லூரியுடைய நிர்வாக குழு தலைவர் பொறியாளர் சையத் அஹமது சார் அவர்கள் இடத்தில் 99ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் என்னுடைய திருமண பத்திரிகையை கொண்டு சென்றேன். பத்திரிகையை எடுத்து பார்த்துவிட்டு சார் சொன்ன வார்த்தை, சார் இருக்கிறாங்க மறந்துருப்பாங்க. என்னுடைய பெயருக்கு பின்னாலே 5 எழுத்துக்கள் இருந்தது. BA மௌலவி உஸ்மானி, BA DFA என்று இருந்தது. அதை படித்து பார்த்துவிட்டு சார் கேட்டாங்க, இந்த 5 எழுத்துக்களுக்காகத்தான் திருமணம் தாமதமாகி விட்டதோ, லேட் ஆகி விட்டதோ என்று கேட்டார். 99 நான் சொன்னேன், அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, இது பாட்டுக்கு இது நடந்துகிட்டு இருக்குது. அதை எதிர்பார்த்து, இந்த எழுத்துக்களை எதிர்பார்த்து திருமணம் ஒன்றும் தாமதப்படுத்தவில்லை. திருமணத்திற்கு பிறகு அது தொடரும் என்று சொன்னேன். அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு அந்த 5 எழுத்துக்கள் 10 எழுத்துக்களாக ஆகியிருக்கலாம். இதற்கு எது காரணம் என்று நாம் சொல்ல வருகிற பொழுது, நமது பிள்ளைகளோடு, சகோதரர்களோடு ஷேர் பண்றது ஒரு ஆனந்தம் தான். இந்த சமூகத்தினுடைய இந்த உலமாக்கள் மீது இருக்கிற இந்த பார்வை நம்மை தூண்டியது. 1989 2வது சும்ராவில் நான் இங்கு சேர்ந்த பொழுது, 3வது சும்ராவிலே இலியாஸ் ஹசரத்தும் கும்மாப்பட்டி ஷரஃபுத்தீன்
ஹக்கீம் ஃபைசி அவரும் இங்கே 3வது சுற்றுலாவுக்கு சேர வந்தாங்க. சேர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிற பொழுது இந்த வாக்கிங் போற நேரத்துல ஃப்ரீ நேரத்துல எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி ஒரு 4 பேப்பரை தூக்கி அலைவாங்க. 2 பேரும் படிச்சுட்டே இருப்பாங்க. 2 பேப்பர் வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க. புக்கு கிடையாது, ஜெராக்ஸ் பேப்பர் படிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப கேட்பேன், என்ன ஐஎஸ் பாய் இது என்ன பேப்பர்? நாங்க +2 எக்ஸாம் பிரைவேட்டா எழுதுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், +2 நானும் பிரைவேட்டா எழுதலாமா அப்படின்னு கேட்டு வச்சுக்கிட்டேன். அதுல இருந்து ஒரு தொடக்கம். இலியாஸ் ஹஜ்ரத் அவர்களுடைய அந்த +2 அவர்கள் எழுதிய அந்த எக்ஸாம், அதற்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணிய அந்த நிலைகள் நம்மை தூண்டியது. அது ஒரு 2வது காரணம். நமது புலிபுதுத்துறை முக்கு பக்கத்துல ஒரு ஃபேமஸ் ஒரு சலூன் இருந்துச்சு. அங்கே முடி வெட்டுவதற்காக காத்திருந்த நேரத்தில் அங்கே குமுதம் பத்திரிகை கிடந்துச்சு. அதிலே ஒரு விளம்பரம், நீங்களும் 8வது பரீட்சை எழுதலாம், ரத்னா கல்வி நிலையம் சென்னை அப்படின்னு ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அனுமதிச்சு கொடுத்தாங்க. ஒரு இது கொடுத்திருந்தாங்க, ஆட் கொடுத்திருந்தாங்க. போன் செய்து கேட்டதுல எந்த கல்வி அடிப்படை தகுதி இல்லாவிட்டாலும், நீங்க 5 படித்திருந்தாலும் 6 படித்திருந்தாலும் நீங்க நேரடியாக 8ஆம் வகுப்பு பரீட்சை எழுதலாம் என்று சொன்னார்கள். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து இலியாஸ் ஹஜ்ரத் உள்ளிட்ட ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலில் நான் இலியாஸ் ஹஜ்ரத் கணிதம் பாடம் நடத்தினாங்க. 8ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுகிற பொழுது 1991 92 அந்த வாக்கிலே நான் 5வது 6வது சுப்ரா ஓதி கொண்டிருந்த சமயத்தில் எனக்கு 8வது வகுப்பு பரீட்சை பாடம் நடத்தி தந்தவர்களில் இலியாஸ் ஹஜ்ரத் ஒருவர். அருமையானவர்களே, இன்றைக்கு உலமாக்கள் இந்த உலக கல்வி என்று சொல்லுகிற ஒரு கல்வியிலே பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சமூகத்திற்கு இருக்கிறார். உண்மையை சொல்ல போனால் ஷரியத்தின் அடிப்படையிலே உலக கல்வி என்பது வேறு, தீனுடைய கல்வி என்பது வேறு என்று துன்யா அப்படிங்கிற ஒரு பிரிவினை தக்சீமே கிடையாது. ஷரியத்தின் பார்வையிலே, அல்லாஹ் ரசூலுடைய பார்வையிலே, குர்ஆன் சுன்னாவின் பார்வையிலே 2 இல்மு தான். ஒன்று இல்முன் நாஃபிஅ, இல்முன் லா யன்ஃபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ, பயன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன். வஅஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பலனளிக்காத கல்வியை விட்டு நான் ஞானத்தை விட்டு, பயன் தராத ஞானத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ அல்லாஹ் ரசூலுடைய பார்வையிலே கல்வி 2 தான். பயன் தரக்கூடிய கல்வி, பயன் தராத கல்வி. அந்த அடிப்படையில் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் உலக கல்வி என்பது வேறு, மார்க்க கல்வி என்பது வேறு என்று இந்த பிரிவினை என்பது வரலாற்றில் கிடையவே கிடையாது. எடுத்து பாருங்கள், எகிப்தினுடைய கெய்ரோ அஸ்ஹர் யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் ஒரு காலத்திலே ஜாமிஆ பல்கலைக்கழகத்திலே மார்க்க கல்வியும் ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு ஃபேக்கல்டி, இல்மு ஷரீஆ அது ஒரு ஃபேக்கல்டி. இப்படி தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த இஸ்லாமியத்தினுடைய ஹிலாஃபத்தில் வீழ்ந்ததோ, இன்றைக்கு பிரிட்டிஷினுடைய அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய உலகத்திலே அது நிலை கொண்டதோ, அப்பொழுதுதான் திட்டமிட்டு இந்த கல்வி பிரிக்கப்பட்டது. தீனுடைய கல்வி என்பது, உலக கல்வி என்பது 2 துருவங்களாக மாறி, உலக கல்வி படித்தவர்கள் சார் போன்றவர்களுக்கு தீனுடைய கல்வி என்பது அவர்கள் தொடர்பில்லாததாகவும், தீனுடைய கல்வி பெற்ற உலமாக்களுக்கு அந்த உலக பொது ஜெனரல் அந்த அகாடமி என்பது சம்பந்தமில்லாததாகவும் மாறியது. அதன் விளைவு சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பின்தங்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கல்வி நமக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹிக்மத்து வால்லத்தில் மூமின், கல்வி ஞானம் என்பது நம்முடைய ஒரு முஸ்லிமினுடைய சொத்து என்று சொன்னார்கள். அவன் தவறிவிட்ட பொருள் என்று சொன்னார்கள். எங்கு கிடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். உலகத்திலே, வரலாற்றிலே எல்லா துறைகளிலும், மருத்துவத் துறையிலும், கணிதத் துறையிலும், இயற்பியல் துறையிலும், வானியல், புவியியல், எல்லா துறையிலும் கோலோச்சியவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் வரலாற்றில் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் எல்லோரும் மார்க்க ஞானத்தை பெற்ற ஆளுங்களாக இருந்தார்கள். அதே நேரத்திலே மருத்துவத்திலே மிக மிக உயர்ந்த இருந்தார்கள். The father of physician என்று சொல்லக்கூடிய இப்னு அலி சீனா, the father of the modern surgeon என்று சொல்லக்கூடிய நவீன அறுவை சிகிச்சையுடைய தலைவர் ஃபாதர் என்று
ஜஹ்ரானி உள்ளிட்ட முபர் ஹையாம் போன்ற கணித மேதைகள், அதே போல வானியல் துறையிலே கோலோசிய எத்தனையோ அறிவியல் மேதைகள், ஃபசாரி, ஹுவாராஸ்மி, இப்னு ஹையாம் போன்ற பல்துறை அறிஞர்கள் வாழ்க்கை ஞானத்தோடு உலகியல் துறைகளில் தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள். உலகத்திற்கு அவர்கள் வழங்கிய கொடை, அவர்கள் தந்த அறிவு ஞானம் உலகத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைந்தது. மதம் என்பது அது அறிவியலுக்கு மாற்றமானது